வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. தொடர்ந்து இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு விவகாரத்தில் தவறு இழைத்தவர்கள் கண்டறியப்பட்டால் மறுதேர்வு தேவையில்லை என்று தலைமை நீதிபதி கருத்து. கண்டறிய இயலாவிட்டால் நிச்சயம் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றும் திட்டவட்டம். நீட் தேர்வின் ஒட்டுமொத்த முடிவுகளை தேசிய தேர்வு முகமை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. விசாரணை நிலவர அறிக்கையை சிபிஐ தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சென்னை காவல் ஆணையராக பொறுப்பேற்றார் கூடுதல் டிஜிபி அருண். கட்ட பஞ்சாயத்து ரவுடிகளின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்தி சட்ட ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி. ஆம்சாங் கொலை வழக்கில் அச்சுறுத்தல் பற்றி எச்சரிக்கப்பட்டிருந்தது உண்மையிருந்ததால் அலட்சியம் காட்டிய காவல் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை. சென்னை மாநகர புதிய காவல் ஆணையர் அருண் எச்சரிக்கை. ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்படலாம் என்று எச்சரித்த உளவுத்துறை நடவடிக்கை எடுக்காமல் உளவுத்துறை எச்சரிக்கை வரவில்லை என்று பேட்டியளித்த நிலையில் மாற்றப்பட்ட சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர். காவல்துறை அதிகாரிகளை மாற்றுவதால் மட்டும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீராகிவிடாது. நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கருத்து. ஐஜி மாற்றினதுனால சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்துடாது. நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்ட ஒழுங்கு காக்க முடியும். இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களை மாநில அளவில் திருத்தங்கள் செய்ய குழு அமைப்பு. முன்னாள் நீதிபதி சத்யநாராயண் தலைமையில் குழுவை அமைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தொடர் தோல்வியால் மக்களை சந்திக்க பயப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி. விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் பரப்புரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடல. எதனால போட்டியிடலன்னா அவங்களுக்கு பயம். தொடர் தோல்வி. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களை பார்த்தே பயம். அதனால்தான் தேர்தலையே புறக்கணிச்சிட்டார். நம்மளை பார்த்து பயம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, பாஜகவுக்கு பார்த்து பயம். பாஜகவுக்கு வழிவிட்டு இன்னைக்கு அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அண்ணா திராவிட காஞ்சிபுரம் விளக்குழி பெருமாள் கோவில் சுவாமி ஊர்வலம் செல்வதில் வடகலை தென்கலை பிரிவினருக்கிடையே உடன்பாடு. குடவோலை முறையில் முதலில் யார் செல்வது என்று முடிவு செய்த அதிகாரிகள். அண்ணாமலை பல்கலைக்கழக போலி சான்றிதழ் வழக்கில் விசாரணையை தொடங்கியது சிபிசிஐடி. சான்றிதழ் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு. மணிப்பூரில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த ராகுல் காந்தி அரசின் முகாம்களில் தங்கியவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மறு உத்தரவு வரும் வரை வெளியேற்றக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தொழிலாளர்களுக்கான நிரந்தர மறுவாழ்வு திட்டம் பற்றி தமிழ்நாடு அரசு பதிலளிக்கவும் ஆணை. ஜார்க்கண்டில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வெற்றி. சட்டப்பேரவையில் 81 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த நிலையில் 45 பேர் ஆதரவு. கர்நாடகாவில் வாக்களித்தவர்களுக்கு மதுபாட்டில் வழங்கி நன்றி தெரிவித்த பாஜக எம்பி சுதாகர். போலீஸ் பாதுகாப்புடன் நீண்ட வரிசை நின்று பெற்றுக் கொண்ட வாக்காளர்கள். மதுரை அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு இனி கட்டண விலக்கு கிடையாது. நாளை மறுநாள் முதல் 50 விழுக்காடு கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. ஓபிஎஸ் குறித்த எந்த கேள்விக்கும் இனி பதிலளிக்க மாட்டேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம்.
நீங்கள் வேறு என்ன ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும்னு கேட்குறீங்க. நான் தான் அந்த கேள்விக்கே அதாவதுங்க, வெளியேற்றப்பட்டவர்களை பற்றி கேள்வி கேட்டால் அவர்கள் ஏதாவது பதில் சொல்லுவாங்க. நீங்கள் ஊடகத்தில் விறுவிறுப்பான செய்தி வேணும்னு எங்கள் மூலமாக கிடைக்கிறீங்க, அது வேண்டாம். அவர்களெல்லாம் போய் கட்சி ஆஃபீஸை உடைக்கலை, கட்சிக்காரனை அடிக்கலை, கட்சியுடைய வாகனத்தை நொறுக்கலை, அவரெல்லாம் பொருளை திருடிக்கிட்டு போவாங்க. சென்னையில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரை பணியிடை மாற்றம் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். சென்னையில் கடந்த 5ஆம் தேதி இரவு பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோரை காவலர் பயிற்சி பள்ளியின் கூடுதல் டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவிட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த அருண் சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று தலைமையக கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசதரமும் சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்த நிலையில் காவல்துறை உயரதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். உயரதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களிடம் கலந்தாலோசிக்காமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடியாக இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள ஓராண்டிற்குள் சந்தீப் ராய் ரத்தோர் பெரிதும் முக்கியத்துவம் இல்லாத காவலர் பயிற்சி பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று காவல்துறை உயர் பொறுப்புகளில் அனுபவம் வாய்ந்த டேவிட்சன் தேவாசதம் சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பணியிடம் அமர்த்தப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னையில் கட்ட பஞ்சாயத்து ரவுடிகளின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்தப்படும் என்று சென்னை மாநகர புதிய காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார். சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்ட நிலையில் புதிய காவல் ஆணையராக ஏடிஜிபி அருண் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வேப்பேரி அலுவலகத்தில் சென்னையின் 110வது மாநகர காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் காவலர்கள் பொறுப்புடன் செயல்பட்டால் குற்றங்கள் குறையும் என்றும் அறிவுறுத்தினார். போலீஸ் அதிகாரிகளும் சரி, காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீஸ்மாங்க. அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும். சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணணும். அடுத்து குற்றங்களை தடுக்கணும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும், ரவுடிகளை ஒடுக்கணும். ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் சொல்லிக் கொடுக்கணும். சரியா? இதுதான் போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய. நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததுனால சொல்றேன், போக்குவரத்து சிக்கல்கள்லாம் கொஞ்சம் இருக்குது, அதையும் சரி செய்வோம். விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். இறந்து விட்டான், பேச்சில்லை, பதில் இல்லை. கள்ளச்சாராயம் குடிச்சு பல மரணம், அதையே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு மரணம், தம்பி ஆம்ஸ்டாங்கின் மரணம், பெரிய மரணம், அறியப்பட்ட தலைவன். கொன்னா இந்த மரணத்தை விட்டு அந்த மரணத்தை விட, அவ்வளவுதான். இந்த கோடுகளை எல்லாம் சின்ன கோடாக்கணும், பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடு, அவ்வளவுதான். அடையாளம் தெரியாத அடித்தட்டு மக்களின் மரணம், ஒரு அறியப்பட்ட தலைவனின் மரணம், முடிஞ்சு. இதான்டா திராவிட மாடல், திராவிடியன்ஸ் ஃபார்முலா. இவ்வளவுதான், இவ்வளவுதான். நீ ஒரு கோட்பாடு உனக்குள்ள வச்சுக்காத. திமுகவை ஒழிக்காம இந்த நாட்டில் நல்ல அரசியலும் கிடையாது, நல்ல ஆட்சியும் கிடையாது. நீ கொள்கை, கோட்பாடு, தத்துவம் கிடையாது, கிடையாது. நான் இல்ல, இருக்கிற வர போராடுவேன், இல்லைனாலும் ஒன்று சொல்லிட்டு போவேன். இந்திய கட்சி என்ற ஒன்றே தமிழன் தாய் நிலத்துக்குள்ள கால் வைக்க கூடாது. எந்த தேசிய இனத்திற்கும் அவன் எதிரிதான். தமிழனுக்கு மட்டுமல்ல, கன்னடனுக்கும், தெலுங்கனுக்கும், மலையாளிக்கும், பீகாரிக்கும், எல்லாத்துக்கும் எதிரிதான். அவனுக்கு ஒரே மொழி இந்தி, சமஸ்கிருதம் தூக்கிட்டு வருவான். அவனுக்கு இந்தியும் இல்லை, சமஸ்கிருதம். உன் தாய்மொழி அவனுக்கு தேவையே கிடையாது. உன் உரிமை அதை பற்றி கவலையே கிடையாது. உன் உயிர் அதை பற்றி கவலையே கிடையாது. உன் உடைமை அதை பற்றி கவலையே கிடையாது. எதை பற்றி சொல்லப்பட மாட்டான். நீ அவனுக்கு ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு, கீழான உணர்ச்சி. எது? மதம். அதை விட வெறிதர உணர்ச்சி சாதி. இதை தவிர வேற ஏதாவது பேசியிருக்கேன்னா திரும்ப திரும்ப அண்ணன் உங்களுக்கு கற்பிக்க கடமைப்பட்டிருக்கேன். சாதி, மதம், சாமி, கடவுள், இதையே வைத்து அரசியல் செய்பவன் மக்களை பற்றி, மக்களின் நலனை பற்றி, அவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மாட்டான். இது என் தாயின் மீது, தமிழ் மீது, என் தலைவன் மீது சத்தியம். நீ எழுதி வச்சுக்க, சிந்திக்க மாட்டான். இதேதான் பேசுவான். நீங்க எப்படி என்னை வீழ்த்தினாங்க தெரியுமில்ல?
திருமாவளவனை சொந்த அண்ணன் என்று சொல்கிறான். பறையனுக்கு ஓட்டு போட போற சீமானுக்கு, அங்க போய் ராமதாச பாரு ஐயா எம் படையாச்சிக்கு ஓட்டு போட போற. இவ்வளவு கேவலமா அரசியல் செய்கிறவர்கள் இவர்களை போய் பேசிட்டு இருக்கிற. உலகில் எங்கடா மதத்தை சாதியை வைத்து மனிதனை மதிப்பிட்டு இருக்கான்? ஹூ ஆர் யூனா என்னடா சொல்வ? நீ யாருன்னா உனக்கு என்னடா அடையாளம்? எத்தனை காலத்தில் எப்ப அடுத்த தலைமுறை இந்த 21ஆம் நூற்றாண்டின் இளைய தலைமுறை பிஞ்சு நெஞ்சுக்களுக்குள்ள இந்த சாதி மத நஞ்சை திணித்தால் நீ யார்? நீ என்ன அரசியலை முன்னெடுக்கிற? எப்போது மதம் சாதி கடந்து மனிதத்துக்கு வருவாய்? எப்போது உலக உயிர்களை நேசிப்பாய்? உன் இனம் உயிர்மை நேயவாதி, மற்றவன்லாம் மனித நேயவாதிகள். நீ உயிர்மை நேயன். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஏன் பாடணும்? பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று ஏன் பாடல? எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக. இல்லை, உன் வேதம் அப்படி கற்பிக்கல. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. ஏன்? நீ உயிர்மை நேயன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் பெருமகனார். ஏன்? பயிருக்கும் உயிருக்கும் என்று வாடியவன் உன் மூதாதை. ஏன்? உயிர்மை நேயன். அரிசி மாவிலே கோலம், ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று உயிர்மை நேயம். உலகத்தில் எத்தனை இனங்களடா? எவனடா மாட்டுக்கு ஆட்டுக்கு பண்டிகை வச்சு கொண்டாடினா? உலகத்திலே தமிழ் பேரினம் மட்டும்தான் மாட்டுக்கென்று ஒரு பண்டிகை வச்சு கொண்டாடு. உயிர்மை நேயம். எத்தனை இறை உலகத்திலே? தமிழன் வணங்குகிற தெய்வத்திற்கு மட்டும் ஏண்டா விலங்குகள் பறவைகள் கூட இருக்கு? முருகனை எடுத்துக்கடா, பாம்பு, மயில், சேவல். ஏன்? முருகனை வணங்குவதற்கு முன்பு இந்த உயிர்களை நீ வணங்க வேண்டிய தேவை இருக்கிறது. சிவன் முன்னாடி காலை நந்தி வணங்கிதான் நீ வணங்கணும். ஐயப்பனா புலி, சிங்க ரூபினி அம்மனா சிங்கம், எல்லாத்துக்கும். பிள்ளையாரா முன்னாடி ஒரு எலி. ஏன்? உயிர்மை நேயம். வேற எவன் கடவுள் இருக்கு? எவன் சாமிக்கு இருக்கு? நீ உயிர்மை நேயம் மாதிரி ஒன்று இருக்கிறியா? ஆடு செத்தா உனக்கு கவலை இல்லை, கொக்கு செத்தா கவலை இல்லை, சிட்டு செத்தா கவலை இல்லை, வண்டு செத்தா கவலை இல்லை, வண்ணத்து பூச்சி செத்தா கவலை இல்லை. காக்கை சாகும் போது நீ பார்க்க இருக்கிறாய். யானை செத்த செய்தியை கேட்க பார்க்க நீ இருக்கிறாய். நீ சாகும் போது ஒருத்தனும் பார்க்க இருக்க மாட்டான். ஏன்னா அதெல்லாம் செத்தால் நீ செத்துருவாய். இது சத்தியம்.